ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பைः நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தா महालक्ष्मी च विद्महे विष्णुमतिनि च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 7/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து பெற்ற தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் 5 வெள்ளிக்கிழமைகள் இந்த ஆடி மாதத்திலே வந்திருக்கிறது. இன்று 4வது வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளியிலே அம்பாளுடைய ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேக பூஜை வழிபாடு ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்வதோடு இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள் ஆடி மாதம் பூராவுமே கூழ் காய்ச்சுகின்ற சிறப்போடு கூடிய ஆலயங்களிலே இன்றைய தினமும் இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். ஆடி கூழ் காய்ச்சுவது இது ஆடி மாத பிறப்புக்கு மட்டும் காய்ச்சுவதல்ல. ஆடிக்கூழ் என்பது ஆடி மாதம் பூராவுமே அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் வைத்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு கிடைக்கக்கூடியது. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாள் ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறும். யாருக்கெல்லாம் முடிகிறதோ இந்த ஆடி வெள்ளியிலே திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். பொதுவாக திருமணம் நடைபெறுகின்ற கன்னிப்பெண்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படுகின்ற தம்பதியினர், அது மட்டுமல்லாமல் நாம் எப்பவுமே இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நாம் சேமத்தோடு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுதிலும் தீபம் செய்ய வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நமக்கு இது தேவையில்லை, இதை கஷ்டப்படுறவங்க போய் செய்யட்டும் என்று விடுகின்ற விஷயம் அல்ல. நாம் செய்ய 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 அதனுடைய சக்தி அதிகரித்து கொண்டிருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமையிலே தீப பூஜை ஒரு சிறப்பு. இந்த ஒளியை ஏற்றி வைக்கின்ற பொழுது அதில் லக்ஷ்மியை ஆவாகனம் செய்து குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்து லக்ஷ்மியினுடைய கீர்த்தனைகள் பாராயணம் செய்து கொள்ளலாம், ஸ்தோத்திரங்களை படித்துக் கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவர் செய்து கொள்ளலாம். அஷ்டோத்திர நாமாவினாலே அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஆடி வெள்ளியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த தீபூஜை செய்து கொள்ளலாம். நமக்கு ஒவ்வொரு வெள்ளியும் தான் முடியலையா, இன்னைக்கு 4வது வெள்ளி, அடுத்து வருகின்ற வெள்ளி 5வது வெள்ளி, இன்னைக்கு ஆடி பூரத்தோடு சேர்ந்ததாக அமைந்திருக்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. இவ்வாறு இந்த தீப பூஜை செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்ற வகையிலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்ற அஷ்டலட்சுமியினுடைய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து வாழ்வு உயர்வு பெறுகின்ற வகையிலும் இப்பொழுது இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் உற்சவங்கள், அதேபோல் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையின் பிரசித்தி பெற்ற மாவைக்கந்தன் ஆலயம், மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பருத்தித்துறை புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் சிவன் ஆலயத்திலே பர்வதபத்தினி அம்பாளுக்கு இந்த ஆடிப்பூர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேகாலை மாவட்டம் அம்பேபுச வரக்காபுல கொழும்பு கண்டி வீதியில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டதாகிய உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நடைபெறுகின்ற பூஜை வழிபாடு நாமும் சென்று இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.